Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்டாலினே முதலமைச்சர் ஸ்டாலினே நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ரிப்பன் மாளிகைக்கு வெளியே நடைபாதையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு சென்னை பெருநகர மாநகராட்சி தலைமை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்து பலவந்தமாக அப்புறப்படுத்தினர். நேற்று மாலை ரிப்பன் மாளிகையை சுற்றியுள்ள சாலைகள் தடுக்கப்பட்டு ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டனர். இரவு 11:30 மணியளவில் ஜெய் பீம் என்ற முழக்கத்துடன் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுமார் 500 காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக கைது செய்யப்பட்டனர். சில பெண் தூய்மை பணியாளர்கள் மயங்கி விழுந்தனர். கைது செய்யப்பட்ட பிறகும் கூட முழக்கமிட்டபடி இருந்த தூய்மை பணியாளர்களை 13 பேருந்துகளில் ஏற்றி நீலாங்கரை, வேளச்சேரி, மவுண்ட் ரோடு, கோட்டூர்புரம் போன்ற நகரின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள திருமண மண்டபங்கள் மற்றும் சமூக மையங்களுக்கு காவல்துறையினர் கொண்டு சென்றனர். நள்ளிரவுக்குள் சுமார் 90% போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். சில நிமிடங்களில் தனியார் துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை வெளியே இருந்த குப்பைகள், செருப்புகள், கொடிகள் போன்றவற்றை அப்புறப்படுத்தினர். முன்னதாக காவல்துறையும் மாநகராட்சியும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டனர். ஆனால் தூய்மை பணியாளர்கள் இதனை மறுத்துவிட்டனர். சென்னை மாநகர மேயர் ஆர். பிரியா புதன்கிழமை தொழிலாளர் பிரதிநிதிகளுடன் நடத்திய சுருக்கமான சந்திப்புக்கு பிறகு ரிப்பன் மாளிகை போராட்டம் நடத்துவதற்கான இடமல்ல, உரிய அனுமதி பெற்று காவல்துறையால் ஒதுக்கப்பட்ட இடத்தில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தலாம் என்று கூறினார். போராட்டம் தொடரக்கூடாது என உயர்நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது. இது பொதுமக்களின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு இடையூறாக உள்ளது. எனவே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனவும் மேயர் பிரியா தெரிவித்தார். தலைமை நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு நடைபாதைகள், பாதைகள், சாலைகள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்யும் அதே வேளையில் சட்ட அமலாக்க முகமைகள் அனைத்து கட்டுப்பாடுகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டது. அமைச்சர்கள் நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா, ஆணையர் குமரகுருபரன் மற்றும் பிற அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களின் பிரதிநிதிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை எந்தவித முன்னேற்றத்தையும் எட்டாத நிலையில் மேயர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாநில அரசு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் என்றும் பணியில் சேர ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை தொழிலாளர்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க போராட்டத்தை திரும்ப பெறும்படி கேட்டுக்கொண்டோம். ஆனால் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க மறுத்துவிட்டனர். எனவே நாங்கள் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவோம் என்று அவர் கூறினார். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்ட பணியாளர்களாக பணிபுரிந்த போது பெற்ற சம்பளம் மற்றும் வேலை பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களின் முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசு முன்வந்தது என்றும் நாங்கள் முன்மொழிந்த போதிலும் போராட்டத்தை திரும்பப் பெற மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியாக உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் போராட்டத்தை ஒருங்கிணைக்கும் இடது தொழிற்சங்க மையத்தின் மாநில தலைவர் கே. சுரேஷ் மற்றும் சங்கத்தின் ஆலோசகர் எஸ். குமாரசாமி ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் குப்பைகளை அகற்றும் பணிகளை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை திரும்பப் பெறவும், துப்புரவு பணியாளர்களை NULM பணியாளர்களாக இனி பெற்றுக்கொள்ள மறுப்பதும், மாநில அரசு முக்கிய கோரிக்கைகளை ஏற்க மறுப்பதால் போராட்டத்தை திரும்பப் பெற மாட்டோம் என்று தெரிவித்தனர். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.